தான் பொள்ளாச்சிக்காரனவங்க தான் இவனை பார்த்து அவ்வளோ பொறாம அவங்களுக்கு. அவனும் ஃபைனான்ஸ் பண்ணுறான். அவன் பேர் வந்து பரமகுரு சுப்பியான்னு ஒரு பையன். இங்கே பாலக்காடு ரோட்டில் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கிறான். அவனுக்கு இவன் மேலே பொறாமல். இவனுக்கு வந்து அருண் வெங்கடேஷும் லோக விக்னேஷும் அருணு விடுங்குது. நானே வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த அடித்தவனுங்களும் 8 நாள் கேஸ் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவர் திருநாவுக்கரசுவை அந்த வீடியோவில் அடித்தவங்க கிட்டையும் அவங்களுமே அந்த வீடியோஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அவனுங்களும் இருந்திருக்காங்க. அவனுங்களை அழைச்சிட்டு அந்த சுதனங்கிறவனே ஒருத்தி கூட இருந்தானாமா. அதெல்லாம் அழைச்சிட்டு இவனுக்கு எதுலையும் இல்லை. ஆனா அவனுங்கெல்லாம் அழைச்சிட்டு 8 நாள் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கானுங்க. பிரச்சனை நடந்தது அன்னைக்கு கொடுத்துருக்க வேண்டியதானா? தூக்கிட்டு போய் உண்மை தெரிஞ்சுதான் அடிச்சேன்னு சொல்றாங்க. அப்ப அடிச்ச அன்னைக்கே கேஸ் கொடுக்க வேண்டியதானே? உண்மை தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் 8 நாள் கொடுக்காம இருந்தாங்க. 8 நாளைக்கு அப்புறம் பிரச்சனை வந்து 8 நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன இருக்குதுன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த வீடியோல அடிச்ச பசங்களுமே அந்த வீடியோல இருப்பாங்க. அவனே ஒருத்தன் இருக்கிறானாமா, சுதனன்னு சொல்றவனே இருக்கிறானாமா, அதை காணமாமா. அதெல்லாம் அப்ப இல்லாத ஒருத்தனவனை மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. தானே கூட்ட போயிட்டு இவனை போட்டு அடி நடிச்சு காலில் கல்லெல்லாம் தூக்கி போட்டு உயிர்நிலையெல்லாம் இருக்கிறன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பையனை 8 நாளாக வந்து நான் ஆஸ்பத்திரி போய் கோவை மெடிக்கலில் 5 நாள் வச்சுருந்தேன். 34,000 ரூபா கட்டி தான் கூப்பிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து நான் யாருக்காகவும் இந்த சட்டத்தை ஏமாற்றணும்னு கடவுளுக்கு பொதுவாக நினச்சதில்லை. எப்பவும் உழைக்க ஏமாற்றணும்னு நினச்சதும் இல்லை. அவனை அங்கிருந்து வச்சு ஆஸ்பத்திரிலேருந்து கூப்பிட்டு வந்து நான் போலீஸில் ஒப்படைக்காமல் அவனை திருப்பதியில் போய் வச்சு பார்க்குறக்காக மட்டும்தான் மறைச்சி வச்சிருந்தேன். பின்ன சட்டத்தை ஏமாற்றணும் இவங்கள மாதிரி 8 நாள் கழிச்சு கேஸ் கொடுத்து திட்டம் போடுற நினப்பெல்லாம் எனக்கு இல்லை. காரில் வரும்போது புளியா மரத்தில் அடிச்சிட்டான். புளியா மரத்தில் வந்து ஒரு பார்ட்னராக 4 பேர்த்துக்கிட்ட வாங்கி வெளியே கொடுத்து அவங்க கொஞ்சம் காசு கொடுக்கறத வச்சு சம்பாரிச்சு அவரும் ஃபைனான்ஸ் விட்டு டீத்தலை வியாபாரம் பண்ணார். அவங்க அப்பா வெள்ளை மார்க்கெட்டில் வெள்ளை வியாபாரம் பண்ணார். அப்படியெல்லாம் சம்பாரித்து கொடுத்து சரி ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனான்னா அவனுக்கு டென்ஷன் ஆகும், தொலையாக அனுப்பணும். இது அவன் மேலே வேணுன்னே பழி. உலகத்தில் யாரெல்லாம் செஞ்ச பழியெல்லாம் என் பையன் மேலே போடணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இவர் எல்லாமே வேற ஒரு குரூப் இதை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் வேற ஒரு குரூப் செஞ்சிருக்குன்னு சொல்லலை சாமி, இவன் மேலே பழி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். கணவர் இப்போ இந்த விஷயங்கள் எப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க? அவருக்கு மக மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் இது வரைக்கும் எல்லா பொருளும் பையனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. காரு, பைக்கு, சைக்கிள், வாக்கிங் போகிறக்கு வர சைக்கிள் வாங்கி, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறக்கு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறேன். வீட்டு நிறைய எக்ஸசைஸ் வாங்குற பொருளெல்லாம் வச்சுருந்தேன். நான் தான் இப்போ இந்த நோம்பிக்கு சுத்தம் பண்ணும்போது எல்லாம் தூக்கி போட்டேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் நல்ல பையனாதாம்மா நடந்துப்பேன். இங்கே இந்த ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு எதிர்க்கு யார் வேணாலும் சொல்லலாம், இந்த ஊரில் ஏதாவது ஒரு புள்ள கூட நின்று பேசியிருப்பானா? வீட்டில் தங்கமா இருப்பானுமா. இது வரைக்கும் தங்கமா தான் இருந்திருக்கிறான். அவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா தான் இருந்திருக்கிறான். இல்லை, ஆமாம், நான் அப்படிதான் நினைக்கிறேம்மா. அதுதான் எனக்கும் தெரியல ஃபோனில் எப்படி வந்துச்சுன்னா. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றி விடலாம் தானே. அவனோட வீடியோ வெளியே கொண்டு வாங்கணும் கூட நான் கேட்குறேன். அவன் இருக்கிற வீடியோ அவனே இல்லைங்கிறான. சரி அதையும் காட்டுட்டு சாமி, அப்படியே இருந்தாலும் அதை காட்டுட்டு. நான் பார்க்கலம்மா, நான் அதையெல்லாம் பார்க்கல. என் செல்லுலையும் யாரும் அனுப்புனாலும் வராது. எடுத்தது உங்க வீடு உங்க காரு அப்படிதான் சொல்றாங்கம்மா சொல்றாங்க. அதுதான் எனக்கும் புரியல. இனி நான் மறுபடியும் போனாலும் அவங்ககிட்ட கேட்க தான் போறேன். அப்படியே போனாலும் இப்போ எப்படி நடந்துச்சுன்னு நான் கேட்க தான் போறேன். பார் நாகராஜுக்கும் திருநாவுக்கரசும் என்ன சம்மந்தம் இருக்கு? பார் நாகராஜ் அவனுக்கு நம்ம தப்பாவெல்லாம் சொல்ல முடியாதுமா. நான் வந்து அவங்க வளைகாப்புக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பையன் பிறந்திருக்குது, அவன் குடும்பம் குழந்தைன்னு இருக்கிற. பாருன்னாச்சுன்னா கட்ட பஞ்சாயத்துக்கு போவான், பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க, கட்சிக்கு போறான்னுவாங்க. பார் வச்சிருக்காங்க, அவன் குடும்பத்தை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணெல்லாம் உண்மையாவே அவனுக்கு ஒரு குடும்ப பொண்ணை, ஒரு காலேஜ் போகிற பொண்ணை துன்பறுத்தி இருக்கிறானுங்களான்னு எல்லா பெண்ணையுமே சொல்ல முடியாது தானே. அந்த 200 பேர்த்துல எங்கெங்கே தவறு நடக்குது. தவறு நடக்கிற பொண்ணுகளே செல்லுலேயே அனுப்புறானுங்க அதுக்குன்னு இருக்கிறவனுங்க. இது பெங்களூர் பொண்ணு இதுக்கு 10,000, இது இந்த பொண்ணு 20,000ன்னு சொல்கிறானுங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு கூட அவனை இது பண்ணி இருந்துக்கலாம்ல. எதுக்கு எல்லா பொண்ணையுமே தவறான நோக்கத்தோட குடும்ப பொண்ணுகள் இருப்பாங்கன்னு இவங்க சொல்லணும்? எதுதான் இருக்குதுல்ல தங்க உலகத்தில்.
திருநாவுக்கரசுடைய அம்மா சொல்வதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்வதில் வீடியோக்கள் பார்க்கலன்னு சில இடங்கள்லயும் பார்த்தேன் சில இடங்கள்லயும் சொல்றாங்க. அதே போல சில வீடியோக்கள் அவங்களோட பண்ணை வீட்டில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஏஷியா நியூஸ் ஏற்கனவே உறுதி செஞ்சிருக்கு. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல, இதை பத்தி நான் திருநாவுக்கரசு கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தன் மகன் மட்டும் இல்லாம பார் நாகராஜும் அந்த அம்மா பாதுகாக்கிறதுக்கு